படத்தோட ஓப்பனிங்ல சுனாமில அடிபட்டனால எல்லா பொருளும் தொலைஞ்சு போச்சு மக்களோடது. அதுல இவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கிணத்துல எடுக்க போறாரு ஹீரோ. அவங்க தங்கச்சியும் அதை பாக்குறாங்க. கிணத்துல வந்து எடுத்துட்டு வந்து பெரியாரோட சிலையும் பிள்ளையாரோட சிலையும் எடுத்துட்டு வர்றாரு. அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரதான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனை கொண்டு வந்திருக்காங்க. அதை நினைச்சு தங்கச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை சந்தோஷத்தோட வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு. படத்துல தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு பாலா. நல்லாவே அண்ணானும் தங்கச்சியும் நடிச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு நல்லா உயிர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு அந்த பிள்ளையார் சிலைய நல்லா கழுவுறாரு. அதை நினைச்சு தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையார் சிலையை எடுத்துட்டு வந்தது காரணம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுதான் ஓப்பனிங் சீனா கொடுத்துருக்காரு. தங்கச்சியும் வேலைக்கு போய் கூட்டுறது, எல்லா பாசமும் காட்டுறது. அண்ணன் வந்து பயங்கரமா சென்டிமெண்டலா இருக்காரு. அவர் வந்து வீட்டு எல்லாமே கவனிக்கிறாரு. வீட்டு வேலை எல்லாமே கவனிக்கிறாப்புல. அதே மாதிரி எல்லா மதத்தும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கிறிஸ்டின் பேருக்கு வந்து பூ வந்து இவங்க அலங்காரம் பண்றது. அதே மாதிரி ஹிந்து கோயிலுக்கும் போய் இவங்க வந்து வேண்டிக்கிறது. இந்த மாதிரி எல்லா மதத்துக்கும் கன்னியாகுமரி மக்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த கதையோட குணத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் இவங்க வீட்டுக்கு வந்து கோலம் போட்டு தருது. அதே மாதிரி சர்ச்சி ஃபாதரோட இவங்க வந்து ரொம்ப மரியாதையாக பழகிறது. இதே மாதிரி இவங்க மதத்தில் உள்ள ஃபங்க்ஷனுக்கு இவங்க வந்து போய் எல்லாமே அட்டன் பண்ணுறது. கோயில் திருவிழாலாம் போய் பங்கேற்றுக்கிறது. அந்த கோயில் திருவிழாவில் போயிட்டு பூ விற்கிறதுக்கு, அதே மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி தொழிலும் பண்ணுறாங்க. அருண் விஜயும் ஊருக்கார பையன் மாதிரி நல்லா அழகா யதார்த்தமாக நடித்து பயங்கரமாக திறமைசாலியா நடிப்பு திறமை இதில் கை கட்டியிருக்காரு. திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வழியில் அந்த ஏரியா சர்ச்சு ஃபாதரை பார்த்து இவங்க திருவிழா எடுத்துட்டு வந்து குங்குமத்தை அவங்க தலையில போடுறாங்க. அவர் சிலுவை போடுறாரு. இந்த மாதிரி நம்ம யதார்த்தமான ஊர் மக்களோட யதார்த்தத்தை வந்து இந்த திருக்கதையில வந்து ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. கன்னியாகுமரியோட யதார்த்தமே எல்லா மதமும் அதை கலந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி சர்ச்சு, கோயில் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஊரில் கெட்ட பசங்க சவாசனால சிகரெட் பழக்கம் வருது. அதை பார்த்து அவங்க தங்கச்சி பயங்கரமாக கண்டிக்கிறாங்க. மூட்டுக்கெல்லாம் போட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஐயப்பன் கோயிலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போறதுனால சின்ன வயசுலேருந்து பிரியாத தங்கச்சி வந்து பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சின்ன வயசுல சுனாமியில் அடிச்சு போனதுனால அவன் அம்மா அப்பாவை வந்துட்டு அண்ணமுறை தான் ரொம்ப நாளாக இருந்திருக்காங்க. அந்த கப்பரம் வந்து பிரியாம ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்தனால திடீர்னு வந்து கோயிலுக்கு போறதுனால பிரிகிறது ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்புறம் திரும்பி வந்து தங்கச்சி வந்து பயங்கரமா சந்தோஷப்படுத்தினாரு. தங்கச்சியும் பாட்டு கச்சேரி, இந்த மாதிரி கோயில் திருவிழால பாட்டு கச்சேரி, பாட்டு பாடி நல்ல திறமையை வெளிப்படுத்தி அண்ணா பயங்கரமா சந்தோஷப்படுத்துறாங்க. அது ஒரு திறமையா இதுல அதை காட்டியிருக்காங்க. இப்படிதான் பாட்டு கச்சேரி முடிஞ்சு போகும்போது பைக்ல போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து ரயில்வே கேட்ல வந்து டிராபிக்ல நிக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி கார்ல வந்து ஒருத்தவங்க தண்ணி அடிச்சுட்டு திருநங்கைகளை வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. திருநங்கைகளை வந்து கேவலப்படுத்தவும் திருநங்கையும் இவருக்கு கேவலப்படுத்திடுவாங்க. அதை வந்து பொறுத்துக்க முடியாம பயங்கர டார்ச்சல் ஆயிரும். அதனால வந்து திருநங்கைகளை நடு ரோட்ல போட்டு அடிப்பாங்க. ரொம்ப கொடுமையா அடிப்பாங்க. ஊரே வேட்டிக்கை பார்க்குற மாதிரி அடிக்கிறாங்க. அதனால வந்து ஊரே வந்து சோகத்தோட பார்க்கும். எல்லா திருநங்கைகளும் வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க. சப்போர்ட்டுக்கு வரவங்களையும் போட்டு அடியாட்டி நட்டிக்கிறாங்க. ஊரே ஆனால் சுற்றி வேடிக்கை பார்க்குமே தவிர யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. திருநங்கையில தான் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. சப்போர்ட்டுக்கு வரவங்களாம் பயங்கரமா அடி வாங்குவாங்க. ஆனால் வந்து ஊரே வேடிக்கை பார்க்குமே தவிர யாரும் வந்து சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. சப்போர்ட்டுக்கு வராம வேடிக்கை பார்க்கறதுனால எல்லா திருநங்கைகளும் கொடூரமா வந்து அடி வாங்குவாங்க. அதில் வந்து 2 திருநங்கைகளை வந்து தோப்பனக்கால் போட வைப்பாங்க. ரொம்ப கொடுமையா இருக்கும் பார்க்கறதுக்கே. பாலோட படம் வந்து இதில் தான் ஆரம்பிக்குதுன்னு தெரியும். இதில் யதார்த்தமா அண்ணனும் தம்பியும் வந்து முன்னாடி நிற்பாங்க.
என்னடா சவுண்டுன்னு அந்த பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கறது இல்லாம யாரும் சப்போர்ட் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க மட்டும் நேரா போய் அதை என்னன்னு கேட்கலான்னு போவாங்க. அண்ணங்காரன் வந்து நேரா போய் என்னதான் கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போவாப்புல. திருநங்கைகள் ரொம்ப குழுமையா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அண்ணங்காரன் வந்து நேரா போய் அந்த வில்லன்ட்ட போய் என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்கலான்னு போய் நிற்பாப்புல. திருநங்கைகள் அந்த இடத்துக்கு தோப்பனங்கரை போட்டுட்டு இருப்பாங்க. இவர் வந்து போய் கேட்கலான்னு பார்க்கும்போது ஆனா தங்கச்சிக்காரிங்க வந்து விட மாட்டா. இந்த பிரச்சனை வேண்டாம்னு சொல்லுவா. ஆனா வந்து பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் இந்த பிரச்சனை என்னன்னு கேட்கலாம் போய் முன்னாடி நிற்பாப்புல. ஆனா வந்து திருநங்கைகளை கலாய்ச்ச மாதிரி இவரும் கலாய்ப்பாப்புல. அதனால அவர் குடிச்சிட்டு இருந்த பாட்டில எடுத்து அவர் மண்டையை உடைச்சிடுவாப்புல. அவர் மண்டையை உடைச்சோன்னா பொலபுலன்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். பொலபுலன்னு ரத்தம் வரவும் அவரு சப்போர்ட்டுக்கு நின்ன ஆளுங்க எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. திரும்பி இவரு மேல வந்து கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. திரும்பி இவருக்கு ஒரு பாட்டில் எடுத்து மண்டையில அடிப்பாங்க. ஆனா வந்து கொஞ்சம் கூட அந்த அடி வாங்க அவர் ஃபீலிங் இல்லாம அசால்ட்டா திரும்பி போப்பாப்புல. திரும்பி அவரையும் பிறந்து கட்டுவாப்புல. எல்லாருமே அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாப்புல. அடிச்சாலும் வந்து நீ வந்து சும்மா விடாம திரும்பி அடிக்க போப்பையே. அப்புறம் ஓடி ஓடி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல வந்து இந்த ரயில்வே ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகிறதோட சேர்த்து இந்த ஃபைட்டை காட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓடி ஓடி அடிக்க ஆரம்பிக்கவும் இவங்க வந்து ஒரு கட்டத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரே போயிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனா வந்து உள்ளார வந்து திரும்பி அருண் விஜய் வந்து திரும்பி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரே அடிக்க ஆரம்பிச்சிடுவாப்புல. போலீஸ்ல வந்து தடுக்க ஆரம்பிப்பாங்க. போலீஸ் தடுத்தாலும் போலீஸையும் தள்ளி விட்டு இவங்களை போட்டு போன கட்டுவாப்புல. போலீஸ் என்னதான் தடுக்க ஆரம்பிச்சாலும் திரும்ப திரும்ப இவங்களை போட்டு அட்டின்னு அடிப்பாப்புல. போலீஸ் கண்ணு முன்னாடியே வந்து ரத்த சுட்ட சுட்ட இவங்களை அடி விழுவோம். அந்த அடி விழுவதை பார்த்து போலீஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சேர்ந்து அருண் விஜய் பயங்கரமா டைட்டா பிடிக்க ஆரம்பிச்சாங்க. பிடிச்சாலும் இவர் வந்து கண்ட்ரோல் இல்லாம போய் அடிக்க ஆரம்பிப்பாப்புல. இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாக்கப்புக்குள்ளார வந்து அருண் விஜய் கஷ்டப்பட்டு தள்ளுவாங்க. லாக்கப்புக்குள்ள தள்ளவே முடியாத அளவுக்கு தள்ளிடுவாங்க. உள்ளார போனா 2 பேரும் அடி வாங்கிட்டு நிர்வாணமா நிற்பாங்க. யதார்த்தமா பாலா அதை நான் காட்டியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் உள்ளார வந்தோடனே ஒரு சிங்கத்தோட பிரச்சனையை வந்து காட்டுவாப்புல. அது வந்து ஆடியன்ஸ் பயங்கரமா வந்து கிளாப் போட்டிருப்பாங்க. சிங்கத்தோட பிரச்சனை வந்து ரியாலிட்டிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் நான் பிரச்சனை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாப்புல. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த ஆளுங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க போல. இவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே உன்னை வந்து அடின்னு அடிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சதுவிட்டு பையங்கன்னு சொல்லிட்டு அருண் விஜய்க்கு மேல கேஸை விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாப்புல. அதுக்கு தகுந்த மாதிரி அருண் விஜய்க்கு ஏதாவது கேட்கலான்னு பார்க்குறாப்புல. அருண் விஜய் எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்காப்புல. என்னால அருண் விஜய் விசாரிக்கிறதுக்கு வந்து வெளியே வந்து கத்துனாலும் அவர் வந்து எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே அமைதியாவே கிடக்குறாப்புல. திரும்பி போலீஸ்காரங்க திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க யாரு ஒரு அடிச்சீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சத்தியமா நாங்க யாரும் அடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீங்க தான் வந்து யாரும் திரும்பி அடிக்காதான் அவங்க பார்த்தோன்னு அடிப்பீங்க. இவன் மாதிரி ஆளுநர் அடிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து போலீஸ்காரங்களே நக்க நடிக்கிறாப்புல. என்னதான் ஒரு வந்து கேள்வி கேட்டாலும் ஆரம்பிச்சேன் பதிலே பேச மாட்டேங்கிறாப்புல. எனக்கு என்னன்னு உட்காந்துருக்காப்புல. பக்கத்துல இருக்க அக்யூஸ்ட்லாம் வந்து பயப்படுறாங்க. என்னன்னா இவன் திமுறை பதிலாம் சொல்லாம உட்காந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்ட் பக்கத்துல இருக்கவங்க தான் பயப்படுறாங்க. இன்ஸ்பெக்டர் இந்த கோவத்திலே வந்து உடனே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்ற மாதிரி அங்க உள்ள ரைட்டர்கிட்ட சொல்றாப்புல. எஃப்ஐஆர் என்னன்னு எழுதணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணது, போலீஸ் ஸ்டேஷன் உள்ளார வந்து அடிச்சது, நம்ம சட்டத்தை மதிக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேஸ் நிறைய போல சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரைட்டர் வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டா பெயில் கிடைக்காது இன்ஸ்பெக்டர் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. பெயில் கிடைக்கலாம் நானும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்னா திங்கக்கிழமை போட்டுக்கலாம், சனி ஞாயிறு கோர்ட் லீவு அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாப்ப. இல்ல வேணாம், இன்னைக்கு நைட்டே வந்து நம்ம ஜட்ஜு போய் பார்த்து
மஜிஸ்ட்ரேட்டை பார்த்து உடனே வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ஐடியா கொடுக்குறாங்க. இன்னைக்கு நைட்டு இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ப்ரெஷர் போடுறாப்புல. அதுக்கு தகுந்த மாதிரி ரைட்டர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாப்புல. வேற வழி இல்லாம இதை எழுதி இப்படி எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஏற்பாடு பண்றாப்புல. இந்த மாதிரி பொய் கேஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்கன்னு வந்து அருண்விஜய்க்கு காதல விழுந்தாலும் அதை பத்தி எதுவும் யோசிக்காம ஒரு கோவத்திலேயே வந்து உள்ளார வந்து உட்காந்துருக்காரு. நிறைய பொய் கேஸ் போடுறாங்கன்னு தெரிஞ்சும் ஏதாத்தமா என்னதான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்திலே ஊந்தாட லக்குக்குள்ள உட்காந்துருக்காங்க. இவர் பொய் கேஸ் என்னென்ன போடுறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அவர் ஜெயில உள்ளார உட்காந்துக்கிட்டு எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. இவங்க அடுக்கடுக்க பொய்யா சொல்லிட்டு இருக்காங்கன்றது அவர் காதல எல்லாமே வந்து உழுவுது. இருந்தாலும் வந்து எதுவுமே வந்து கண்டுக்காம ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருக்காரு. இவருக்கு சப்போர்ட்டா வந்து அந்த கோயில் ஃபாதர் வந்து ஏதாவது பெயில் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வராங்க. அந்த திருநங்கை எல்லாம் வராங்க. எப்படியான வந்து இவர் பெயில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. ஃபாதர் வந்து பேசி பாக்குறாங்க. ஃபாதர் வந்து என்னதான் பேசினாலும் அவர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்லை. ஃபாதர் வந்து சர்ச்சு ஃபாதர்ன்ற ஒரு மரியாதைக்காக வந்து திரும்பி வந்து பேசி பார்க்குறாப்புல. ஆனால் நான் வந்து அவருக்கு காது கொடுத்து கேட்கல, மரியாதை கொடுக்காதான் வரையும் காட்டிக்கல. சர்ச்சு ஃபாதரும் சரி கூட அந்த பிரதரும் சரி சுஸ்தரம்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு. காது கொடுத்து கேட்காத மாதிரியே திரும்ப திரும்ப ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரியே காட்டுகிறாரு. அவங்களும் வந்து திரும்ப முயற்சி பண்ணி இவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனாலும் வந்து எதுவுமே வந்து பொருட்கள் எடுத்துக்காம அவர் வந்து காதனை வாங்காத மாதிரியே உட்கார்ந்துருக்காரு. திரும்ப கையெழுத்தும் கும்பிட்டு பேசி பாக்குறாப்புல. எது சொன்னாலும் அவர் காதல் வாங்க மாட்டேங்கிறாப்புல. திரும்பி அவர் வீட்டுல இருந்து போன் வருது. அவங்க பொண்ணு கூப்பிடுறாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நழுவி போகலான்ற மாதிரி பயங்கரமா அந்த போனுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாப்புல. திரும்பி வந்துட்டு இதை கண்டுக்காத மாதிரி அப்படியே எந்திரிச்சு நனவு பாக்குறாப்புல. திரும்பி போகும்போதும் வந்து திரும்பி கேட்டு பாக்குறாங்க. இருந்தாலும் வந்து சோஸ்திரம் ஃபாதர்னு திரும்ப சொல்லிட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரியே போயிட்டு இருக்காப்புல. எதுவுமே கண்டுக்காத மாதிரியே போயிட்டு இருக்காப்புல. ஆனாலும் வந்து திரும்ப சொல்லி பாக்குறாங்க. ஆனாலும் அவர் போயிடுறாப்புல. தங்கச்சியும் பாத்துறாங்க. அந்த திருநங்கைங்களும் கூட அந்த ஒண்ணும் பாத்துறாங்க. அந்த அடுத்த அந்த மெஜிஸ்ட்ரேட்ட போய் இந்த பெட்டிஷனை கொடுக்குறாங்க ஃபைன் வாங்குறதுக்கு. அப்போ வந்து அருண் விஜய்ட்டு அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து மெஜிஸ்ட்ரேட்டுக்கும் பதில் சொல்லாம அப்படியே நிற்கிறாப்புல. ஏன்னா நீ வந்து பண்ண தப்பு, நீ வந்து சட்டத்தை மதிக்காம உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி மெஜிஸ்ட்ரேட்டும் பயங்கரமா திட்டுறாப்புல. அதுக்கப்புறம் அவங்க கூட்டு வந்த லாயர் வந்து இவருக்கு பிறவிலே வந்து வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாப்புல. இது போய் கேசுங்க அதிலே தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் வந்து அதிர்ச்சியா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா எப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம திரும்பி இவருக்கு வந்து பிறவிலே காதும் கேட்காது அப்படின்னு சொல்லி அவன் வக்கீல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அதிர்ச்சி ஆகுறாங்க. இது அப்பட்டமா வந்து பொய் கேசுன்னு வந்து ஜட்ஜி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கான ப்ரூஃபும் வந்து சப்மிட் பண்றாங்க. வேற வழி இல்லாம ஆயிட்டு பொய் கேசுன்னு டிக்ளேர் பண்றாரு. அதுக்கப்புறம் சர்ச்சு ஃபாதருக்கு வந்து இதெல்லாம் பொய் கேசுன்னு வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சர்ச்சு ஃபாதர் நானும் சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனா அவர் கேட்காம மாதிரி இல்லை, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து இவரை பார்த்தா வந்து சிவாஜி கணேசன் மாதிரி தெரியுது, அதனாலதான் நான் வந்து நம்பல, இவர் பாக்குறதுக்கு அப்படியே இருக்கிறதுனாலதான் நம்பல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இவரும் பாக்குறாப்புல ஆமா சிவாஜி கணேசன் மாதிரி தான் தெரியுது, நீ சொல்றான் கரெக்டுதான், இவரை நம்ப முடியாதுதான், அதுக்காக நீ விசாரிக்காம இங்க கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங் கொடுத்து திரும்பி வந்துட்டு அனுப்புறாப்புல. இனிமே இந்த மாதிரி விசாரிக்காம கொண்டு வந்தீங்கன்னா சோசியல் மீடியால தான் போட்டு உனக்கு கிண்டல் நான் ஏன் ஏற்கனவே உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கேவலமான பேரு ஒழுங்கா இருந்துக்கு அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அனுப்புறாப்புல. இதுக்கப்புறம் இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்காம சர்ச்சு ஃபாதரையும் வந்து வான் பண்ணி அனுப்புறாப்புல. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. திரும்பி அங்க இருந்து வரும்போது அவங்களோட தங்கச்சி இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரோட்ல அட்டின்னு அடிச்சு கூட்டு போறாங்க. வேற வழி இல்லாம தங்கச்சி பாசத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே நடந்து வராங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல பாலா வந்து யதார்த்தமா நல்ல சீனை போட்டு பயங்கரமா இந்த பிலிமை கொண்டு போயிடுறாப்புல. ஆடியன்ஸா பயங்கரமா கிளாப் தட்டி ரசிச்சாங்க. இந்த சீன்லயே பயங்கரமா கலக்கிட்டாப்புல.